அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இஞ்சி மிட்டாய் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். முதல்ல இஞ்சியின் தோல்களை நீக்கி சின்ன சின்னனா வெட்டி எடுக்கணும். இப்போ நான் இதில் 100 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இஞ்சி சின்னதாக வெட்டி எடுத்துட்டேன். இதை மிக்சி கப்புக போட்டு அடிப்போம். தண்ணி ஒன்றும் விடாமல் இதை இப்படியே அடிப்போம். இதில் தண்ணி எல்லாம் இருக்குத்தானே கொஞ்சம் மையா அடிக்கணும். இல்லாமல் மையா அடிச்செடுத்துட்டேன். 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறோம். இதை முதல் கரைச்செடுக்கணும். சர்க்கரையிலே ஏதாவது மண் தூள்கள் எதுவும் இருக்கும், அதான் ஒருக்கா காய்ச்சி வடிப்பம் தண்ணி விட்டு முதல்ல காய்ச்சுறேன். சர்க்கரை பாகுவை வடிப்பம். வடிச்செடுத்ததை திரும்ப சட்டிக்க விடுறோம். அடிச்செடுத்த இஞ்சியை இப்போ சர்க்கரை பானிக்க சேர்க்கிறோம். இதுக்கு சேர்க்கிறோம். கட்டி இல்லாமல் கரைச்செடுக்கணும். இப்போ இது கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு கொஞ்சம், மிளகு தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கிறோம். கொஞ்சம் நெய்யும் சேர்க்கிறோம். இதில் கெதியா கொதிச்சு பதம் வந்துடும். சிம்மில் வச்சுத்தான் ஆறுதலாக செய்ய வேணும். இருமல் சளி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மருந்து. சர்க்கரையில தான் செய்கிறோம். அதில் இன்னும் நல்லா இருக்கும். இஞ்சி நல்ல வாசமும் நல்ல மணமும் நல்லா இருக்கு. பதம் வந்துட்டுது பாருங்க. தண்ணி கப்பு விட்டு காட்டுறேன். அப்படியே சேர்க்க அப்படியே சேர்ந்து பாருங்க. இதையும் கூட விட்டா இன்னும் இறுக்கமா ரஃபா வந்துடும். இந்த பதம் சரி. இந்த பதத்தில் எடுத்தீங்கன்னா சரி. விட்டக்கூடிய பதம். நல்லா வந்திருக்கு. நல்ல வாசமும் காரம் எல்லாம் அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா கிடக்கு. இஞ்சி கிடைக்கிற நேரங்களில் இப்படி செய்து வச்சிங்கன்னா தேவைக்கு சாப்பிடலாம். சின்ன இஞ்சி தும்புகள் கணக்க இருக்குதுண்டா வடித்து போட்டு சாறு விட்டால் இன்னும் நல்லா இருக்கும். இதில் தும்புத்தன்மை குறைவேண்டபடியாக நான் அப்படியே போட்டுட்டேன். நெய் பூசினான். அப்போ தான் அந்த கலண்டு வரும் எடுக்கிறதுக்கு. இஞ்சி மிட்டாய் சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பாருங்க எங்களோட இஞ்சி மிட்டாய் என்ன மாதிரி எல்லாம் வந்திருக்கண்டு. நல்ல கலகலப்பா நல்ல இதாக வந்திருக்குது. உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன். பாருங்க. அந்த மாதிரி வந்திருக்கு. டேஸ்ட்டுகள் எல்லாம் அந்த மாதிரி கிடக்குது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.